திரு சுப்புரத்னம் அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளையும் ஆதங்கத்தையும் முருகவேல் முன்வைக்கிறார். வணக்கம்ண்ணா. கருப்பு தான் நம்முடைய பொது வாழ்க்கையின் துவக்கம் என்றாலும் இன்றைக்கு நான் கருப்பு ஆடை அணிந்திருப்பதற்கு காரணம் அண்ணன் கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாள் அதிமுகவினருக்கு ஒரு துக்க நாள் என்ற அடிப்படையில் தான் நான் இன்றைக்கு கருப்பு ஆடை அணிந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறேன். பாபு முருகவேல் சகோதரர் பேசுகிற பொழுது அண்ணன் ஆர்கே அண்ணன் அவர்களுக்கு நன்றி சொன்னார். ஏதோ எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக இராணுவ கட்டுப்பாடோடு இருப்பதாக அவர் சொன்னதற்காக நன்றி சொன்னார். அதற்கு முன்னால் அண்ணன் ஆர்கே அண்ணன் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை மறந்து விட்டார். ஆல் இந்தியா சொத்து சேர்க்கு கழகம் அனைத்து இந்திய அண்ணாதிர 1972 அக்டோபர் 17 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதிமுக என்று பெயர் மாற்றி 75 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் உருமாறி சற்றொப்ப 33 ஆண்டு காலம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சீர்கெட்ட தலைமையின் காரணமாக இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் ஆர்கே போன்றவர்கள் எல்லாம் ஆல் இந்தியா சொத்து சேர்க்கு கழகம் என்று கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது என்றால் உள்ளபடியே இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது, எப்படி எடுத்துக்கொள்வது? இல்லைங்க, உங்களை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய இயக்கம் இராணுவ கட்டுப்பாடு என்று சொன்னதாக நீங்கள் தம்பட்டம் அடிக்கிறீர்களே, அதற்கு முன்னால் அவர் சொன்ன வார்த்தை கவனியுங்கள். அதுதான் உங்களை சொன்னார் அவரு. இன்றைக்கு யார் மேல் வழக்கு, எதற்கு, இன்றைக்கு என்ன குற்றச்சாட்டு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியுடன் அந்தர் பல்ட்டி அடித்ததற்கு அவர் சம்பந்தி மேலேயும் அவர் மகன் மேலேயும் அவர் மேலேயும் வழக்குகள் இருப்பதன் காரணமாகத்தான் அமித்ஷாவால் மிரட்டப்பட்டு அங்கே போய் சரணாகதி அடைந்தார் என்பதுதானே இன்றைக்கு பொதுவெளியில் பேசப்படக்கூடிய செய்தி. எனவே தான் அவர் மிகச்சரியாக சொன்னார், எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த இயக்கம் ஆல் இந்தியா சொத்து சேர்ப்பதை காக்கக்கூடிய கழகம் என்று இன்றைக்கு அவர் சொன்னார். வருத்தப்படக்கூடிய செய்தியாக இருந்தாலும் அது உண்மை இல்லாமல் இல்லை. எனவே நீங்க ரொம்ப பெருமைப்பட்டுக்க வேண்டாம் திரு பாபு முருகவேல் அவர்களே. இருங்க, அடுத்த வார்த்தைக்கு நான் வர்றேன். அடுத்த வார்த்தைக்கு நான் வர்றேன். நீங்கள் முருகவேல் சொல்கிறாரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஏதோ வெண்ணிறை ஆடை நிர்மலாவிற்கு சீஃப் ஏஜென்ட்டாக இருந்தாங்கன்னு. அண்ணா, இதெல்லாம் அடிப்படை ஆதாரம் இல்லாத தகவல். உங்களுக்கு தயவுசெய்து முருகவேல், உங்களுக்கு கடந்த கால வரலாறை நீங்கள் பின்னோக்கி பாருங்கள். தலை சிறந்த வழக்கறிஞர் என்ற இனிய நண்பர், அது வேறு அறிவாளி. ஆனால் வரலாறை மறக்காதீங்க. அன்றைக்கு 1989 அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஜானகியம்மையார் அணியில் இருந்தது உண்மைதான். பெரியகுளத்துடைய நகர செயலாளர். பெரியகுளம் தொகுதியானது சிவாஜி அவர்கள் நடத்திய கட்சிக்கு ஒதுக்கப்படுகிறது. என் தொகுதி பழனியை சேர்ந்த புது ஆயக்குடியை சேர்ந்த V.A. ஃபாரூக் என்பவர் அங்கே வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார் ஜானகி அணியின் கூட்டணியில். அங்கே மாற்று வேட்பாளராக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டு அவருக்கு சீஃப் ஏஜென்ட்டாக பெரியகுளத்தில் வேலை பார்த்தாரே தவிர ஏதோ வெண்ணிறை ஆடை நிர்மலாவுக்கு வேலை பார்த்தவருக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மன்னித்து பதவி கொடுத்ததாக சொல்வதெல்லாம் இதெல்லாம் உங்களுடைய தகுதிக்கு தயவுசெய்து இதெல்லாம் சரியாக புரிதலோடு நீங்கள் பேசினீர்கள் என்றால் அது சரியாக இருக்கு என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. மேலே ஏதோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளராக உச்சநீதிமன்றமே அறிவித்து விட்டதாக சொல்கிறார்கள். நீங்கள் உங்களுக்கு தெரியாதுல்ல முருகவேல், அதை நீங்கள் போய் சிவில் சூட்டு ஒரிஜினல் சூட்டு உயர் நீதிமன்றத்தில் இருக்குது. அது யார் பொதுச் செயலாளர் யார் கோஆர்டினேட்டருங்கிறத அங்கே போய் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. அந்த முடிவுக்குள்ள போய் நம்ம நேரத்தை வீணடிக்க வேணாம். நீதிமன்ற வழக்கு ஒரு கட்சி யாருக்கிட்ட இருக்க போகுது அப்படின்றத நீதிமன்றம் முடிவு பண்ண போறதில்ல. அந்த கட்சிக்கு யார் வாக்களிக்க போறாங்கன்றதையும் அந்த கட்சியோ மற்றவர்களோ முடிவு பண்ண போறதில்ல. மக்கள் மன்றத்தில் தேர்தலுக்கு தயாராகக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்து தலைவர்கள் விலகிறது அல்லது விளக்கப்படுவது அப்படின்ற ஒன்று இன்னைக்கு அதிமுகவை பலப்படுத்தி இருக்கிறதா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு எதிராக இருந்த அத்தனை அதிருப்தியாளர்களையும் ஓரம் கட்டிட்டாரு, அவர் அசைக்க முடியாத தலைவரா ஏடிஎம்கேக்குள்ள உருவெடுத்துட்டாரு, இப்படி முன்வைக்கப்படக்கூடிய பார்வைகளையும் பாபு முருகவேல் சொல்றாருல, அதிமுகவை நாங்க என்ன நீங்க ஏன் கவலைப்படுறீங்க வெளியில போனவங்க அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? அதை சொல்றதுக்கு வேறு யாருங்க? அதை சொல்றதுக்கு வேறு யாரு? என்ன அண்ணன் இவர் செங்கோட்டையன் அவர்கள் 53 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் நான் உழைத்தவன், கட்சி துவங்க நாளில் நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு உடன் இருந்தவன்,
75 கட்சியினுடைய பெயர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று மாற்றுகிற பொழுது அந்த பொதுக்குழுக்கு கோவையில் நான் பொருளாளராக நியமிக்கப்பட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாராட்டை பெற்றவன். என்னை நீக்குவதற்கு இவர் யார் என்று சொல்கிற நேரத்தில் அவரை நீக்கினால் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியுடைய அடித்தளத்தவே தகர்த்து விட்டார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டு பேசுகிறீர்கள். தென் மாவட்டங்களில் ஏற்கனவே இன்னைக்கு அவர் ஒரு நல்ல புள்ளிவிவரத்தை செங்கோட்டையன் சொன்னார். 7 தொகுதிகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக ஆன பிறகு தோல்வியுடைய அந்த குவாண்டம் ஆஃப் டிஃபீட்னு சொல்லுவோம்ல, அது அதல பாலாத்தத்துக்கு சென்று கொண்டு இருக்கிறது. 7 தொகுதிகளில் டெபாசிட் இழக்குது அதிமுக. 10 தொகுதிகளில் 3வது இடம், 2 அதாவது பாண்டிச்சேரி உள்ளிட்ட 3 தொகுதிகளில் 4வது இடம். விளவங்கோட்டில் வெறும் 5000 ஓட்டு வாங்குது. இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை இருக்கிறது. இப்பொழுது பிரிந்திருக்கக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், கொங்கு மண்டலத்தில் கேஎஸ் அவர்கள் இவர்கள்லாம் ஒன்று சேர்கிற பொழுது திரு இயக்கத்துடைய முகமாக பார்க்கப்படுகிற கொங்கு மண்டலத்தில் பார்க்கப்படுகிற அண்ணன் கேஎஸ் செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டிருப்பதை அவரை ஆதரிக்கக்கூடிய பொதுமக்களும் வாக்காளர்களும் அவர் சார்ந்த திரு எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் சமூக ஆதரவு என்றால் கேஎஸ் அவர்களுக்கு சமூக ஆதரவு இல்லையா? எனவே அதைத்தான் டிடிவி தினகரன் தெளிவாக சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த இயக்கம் படுதோல்வியை தென் மாவட்டங்களில் தென் தமிழகத்தில் சந்திக்கும் என்பதற்கு ஆதாரபூர்வமாகத்தான் இன்றைக்கு செய்திகள் வெளிவந்து. நீங்கள் ஒரு விஷயம், நேற்றைய அண்ணாமலையுடைய பேட்டியையும் இதோடு தொடர்படுத்தி குணான நம்ம பேசணும்னா, அண்ணாமலை இதுவரை இல்லாத அளவுக்கு தன்னுடைய மனக்குமுறலை வெளியிட்டு இருக்கிறார். எனவே அண்ணாமலை ஒரு தேசிய கட்சிக்கு மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையுடன் எகனை போட்டு அவருடைய பதவியை பறித்த குற்றச்சாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆளாகி இருக்கிறார். இன்றைக்கு இந்த இயக்கத்துடைய அடிநாள் தொண்டன் 53 ஆண்டு காலம் நான் இரவெல்லாம் தூக்கவில்லை என்று அவர் சொல்கிற பொழுது 91 to 96 வரை அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இதுவரை இன்று வரை அவருடைய இளவலாக பயணிக்கக்கூடிய என் போன்றவெல்லாம் உண்மையிலே கண்ணீர் விட்ட இன்னைக்கு அந்த செய்தியை கேட்கிற பொழுது தொண்டர்களை வாழ வைத்த தலைவராக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்றிருக்கக்கூடிய அண்ணன் கண்ணப்பன் அவர்கள், அண்ணன் முத்துசாமி அவர்கள், அண்ணன் ரகுபதி போன்றவர்கள், கரூர் சின்னசாமி போன்றவர்கள் தான் தொண்டர்களை காப்பாற்றிய தலைவர்கள். இன்றைக்கு இத்தனை பேரும் இந்த இயக்கத்தில் இல்லை. ஆனால் சுயநலவாதிகளின் பிடியில் இந்த இயக்கம் சிக்கி தவிக்கிறது என்றால் இந்த இயக்கம் அழிவை நோக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இழுத்து செல்லப்படுகிறது என்பதுதான் உண்மை. எனவே அவர் ஏதனா அதாவது பி டீம்ங்கிறது யாரெல்லாம் உள்கட்சி ஜனநாயகம் வேண்டும், கட்சி ஒன்றுபட்டால் தான் அதிமுகவுக்கு எதிர்காலம் என்று சொன்னால் உடனே அவர்களை பி டீம்னு சொல்றது. நான் சொல்றேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை விட, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட, பொது உடைமை இயக்கத்தை விட முதல் கூட்டாளியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கைகோர்த்து இருப்பவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். அண்ணன் சீனிவாசன் இன்னைக்கு சொல்றாரு, ஏவன் குற்றவாளி எடப்பாடி பழனிசாமினா அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே, இன்றைக்கு எங்க அப்பையும் குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு. அதில் தான் நாங்கள் வைக்கிறோம். ஏன் கொடநாடு அந்த கொடூர கொள்ளையில் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாத சூட்சமம் என்ன? எடப்பாடிக்கும் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பின் காரணமாகத்தானே இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் தேர்தல் பிரச்சாரத்தில் 21 தொகுதி தூரம் சொன்னார். ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தவுடன் 30 நாட்களில் கொடநாடு கொலையாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர் சிறை கோட்டத்துக்கு அனுப்பப்படுவார்கள் என்று சொன்னார். இதுவரையில் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாததற்கு என்ன காரணம், என்ன உடன்பாடு? எனவே இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து அதனால் தான் நான் சொல்கிறேன், துரோகத்தை பற்றி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறாரு. ஏதோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை போல எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை. அண்ணன் தனியரசு அவர்கள் சொன்னது போல நியமன முதலமைச்சராக வந்தவர். அங்கே கூவத்தில் நடந்த செய்திகள்லாம் எங்களுக்கு தெரியாதா? அன்றைக்கு நாங்கள் அண்ணன் மக்கள்கிட்ட சென்று மக்கள்கிட்ட தன் பெயர்ல வாக்கு வாங்கிட்டு வரலன்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.